عليه الصلاة والسلام من يرد الله به خيرا يفقهه في الدين. وقال أيضا العلماء ورثة الأنبياء إن الأنبياء لم يورثوا دينارا ولا درهما فإنما يورثوا العلم فمن أخذه أخذ بحظ وافر أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய எமது கம்பஹ மாவட்டத்தின் செயலாளராகவும் விசேஷமாக ஈமானியா மதரசாவின் அதிபராகவும் செயற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எங்களோட உஸ்தாத் சைஃபுல்லா இஹ்சானி ஹசரத் அவர்களே, அத்தோடு சபையில் வீட்டிற்கும் நமது கம்பஹ மாவட்டத்தின் 8 கிளையின் தலைவர், செயலாளர், பொருளாளர் உட்பட ஏனைய நிர்வாக அங்கத்துவர்களே, விசேஷமாக எமது அழைப்பை ஏற்று இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கக்கூடிய எமது கம்பஹ மாவட்டத்தின் பள்ளிகளில் கடமை புரியும் கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய உலமாக்களே, உஸ்தாத்மார்களே, ஆரம்பத்திலே எங்களுடைய குறுகிய அழைப்பை ஏற்று இந்த இடத்துக்கு நீங்கள் சமூகம் தந்ததிட்டு முதலில் நாங்கள் மகிழ்ச்சி அடைவதோடு உங்கள் அனைவர்களையும் கம்பா டிஸ்ட்ரிக்ட் ஜமியத் உலமா சார்பாகவும் விசேஷமாக எங்களோட கம்பா டிஸ்ட்ரிக்ட ஒரு கிளை, ஒரு டிவிஷன் ஆகிய பஸ்யால கிளை டிவிஷன் சார்பாகவும் முதலாவதாக உங்களை வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷம் அடைகிறேன். அஹ்லன் வசஹ்லன் மர்ஹபம் பிக்கும். அன்பார்ந்த உஸ்தாத்மார்களே, உலமாக்களே, இன்றைய தினம் உண்மையிலே கம்பஹ மாவட்டத்துடைய வரலாறுகளில் எழுதப்பட வேண்டிய ஒரு தினம் என்று நான் நினைக்கிறேன். எல்லா இமாமார்களையும் ஒன்று சேர்த்து செய்யப்படுகின்ற நிகழ்ச்சிகள்ல ஒரு நிகழ்ச்சியாக இன்றைய தினம் அமைந்திருக்குது. அன்பார்ந்தவர்களே, இந்த நிகழ்ச்சியை செய்யறதுக்கு காரணம் இருக்குது. அந்த காரணத்தை நான் தெளிவாக சொல்றேன். நாங்கள் எங்களோட வளவாளர்கள் ஒருவராக முன்ஷிப் என்ற ஒருத்தர் நாங்கள் முடிவு செஞ்சிருக்கிறோம். முன்ஷிப் சகோதரர் எங்களோட கல்லெலிய பெரிய பள்ளிவாசல் நிர்வாக சபையில் ஒருவராக இருக்கிறார். நானும் அவரோட சேர்ந்து அந்த நிர்வாகத்தில் இருக்கிற ஒரு ஆள். ஒரு கட்டத்துல நானும் அவரும் பேசுற நேரம் ஒரு கருத்தொன்று சென்ற ஹசரத், எனக்கு சரியான ஆசையா இருக்குது, பள்ளி இமாமார்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்தா நல்லமே என்று. நான் சொன்ன நல்ல விஷயம்தான், இது சாத்தியமாகுமான்னு தெரியும். எங்களோட டிவிஷன் டேண்டா லேசி 20 பேர் தான் நீக்கிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் கொண்டு வர போல பெருசி. அவர் சொன்னார், அதில் நீங்கள் ஒன்றும் யோசிக்கவான ஏற்பாடு செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் என்றார். அந்த அடிப்படையில் அதுக்கு போகிற எங்களோட செயலாளராக இருக்கிறாரு உண்மையிலே சம்ரிஹான் சேர், மல்வானம் முஸ்தபா பாடசாலையின் அதிபர், எங்களோட பஸ்யால டிவிஷனுடைய நீண்ட கால செயலாளராகவும் செயற்பட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு இந்த கருத்தை முன்வச்சத்தோடு அவரும் வரவேற்றார். உண்மையில் அவர் பல சோழியளிக்கிறார். அதுக்கு பிறகு நாங்கள் நிர்வாகம் ஒன்று கூடி முடிவு செஞ்சோம். உண்மையே குறுகிய காலம், நாங்கள் 2 மாதத்துக்கு முந்தி முடிவு செஞ்சோம். எங்களுக்கு சந்தர்ப்ப சூழல்கள் அமையல. அதுக்கு பிறகு அவர் அந்த முன்ஷிப் பெதர்ட திருப்பி சென்னாவோட நிகழ்ச்சி நடக்கலையான்னு சொல்லி அதுக்கு பிறகு நாங்கள் உற்சாகப்பட்டு செயல்பட்டோம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த பின்னணியில தான் நாங்கள் எல்லா இமாமார்களையும் இந்த இடத்துல ஒன்று சேர்க்கறதுக்கு முயற்சி செஞ்சோம். இன்றைக்கு விசேஷ வளவாளர்களாக 2 பேரை நாங்கள் அழைத்திருக்கிறோம். அதில் ஒன்று தான் எங்களோட டிவிஷனை சேர்ந்தவர், எங்களோட பசியால கிளையை சேர்ந்த ஷேக் MNM ஆலிஃப் இஸ்லாஹி அவர்களுடைய ஒரு நிகழ்ச்சி நிரல் இங்கே நடைபெற இருக்குது. அதனை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு தெரியும் ஜாமியா இப்னு உமருடைய உபாதிபராக செயல்படுகின்ற ஷேக் MRM ரியாஸ் முஃப்தி ஹசரத் அவர்கள் வர இருக்கிறார்கள். அவர்களுடைய
உரையும் இந்த இடத்திலே நடைபெற இருக்குது. குறுகிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இதை நடத்திக்கிட போறோம். அன்பார்ந்த உலமாக்களே, இந்த இமாம்மார்களை நாங்க ஒன்று சேர்த்து ஒரு நிகழ்ச்சி ஏன் செய்வதற்கு தீர்மானிச்சோம்டா, ஆலிம்கள் என்று வரப்போல அந்த ஆலிங்கள்ல பொறுப்பு ரொம்பவும் கூட உள்ள சார்பார் தான் பள்ளிகள்ல கடமை புரிகின்ற இமாம்மார்கள். அதனால தான் நாங்க இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு தலைப்பாகவே வச்சோம், மஹல்லாக்களுடைய முன்னேற்றங்கள்ல, மஹல்லாக்களோட சீர்திருத்தங்கள்ல இமாமார்களுடைய பங்கேற்பு எப்படி இருக்கணும் என்ற அமைப்புல தான் இந்த நிகழ்ச்சி நடக்க போகுது. ஆலிம்களை பொறுத்த மட்டும் நான் பயான் பண்ணல, சின்னொரு முதாக்கரா தான் செய்தேன். எங்களுக்கு தெரியும், எங்கள் நபியாங்க எங்களுக்கு சொன்ன வார்த்தை அல் உலமா வரசத்துல் அன்பியா, நாங்கள் நபிமார்களுடைய வாரிசுகள். ஏண்டையும் உங்களுடைய பணி கண்ணியத்துக்குரியவர்களே, விசேஷமாக மஸ்ஜித் இமாமார்களுடைய பணி அது விலை மதிக்க முடியாத, அதற்கு கூலி கொடுக்க முடியாத ஒரு பணியாகத்தான் இருக்குது. அர்ப்பணிப்புகள் நிறைந்த ஒரு பணி. எனவே தான் பேரே சமூக பணியாளர்கள், மில்லத்துடைய உம்மத்துடைய ஹாதிங்கள் தான் நாங்க. முழு உம்மத்துக்கும் எங்களோட மில்லத்துடைய ஹிதுமத்துக்கு தான் அல்லாஹ் என்னையும் உங்களையும் தேர்ந்தெடுத்திருக்கிறான். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க உமர் ரலியல்லாஹு தஆலா ஹிலாஃபத்துக்கு தெரிவு செய்த நேரம் என்ன சொன்னாங்கண்டா, யாரு மார்க்கத்துல தேர்ச்சி பெற்றிருக்கிறாரோ, மார்க்கத்துல தெளிவு பெற்றிருக்கிறாரோ, அவரு தான் உலகத்துடைய விடயத்துக்கும் தலைமை தாங்க தகுதியானவர் என்று சொல்லி அவரை நியமிச்சாங்க. நாங்க தான் எங்கட சமூகத்தை வழி நடாத்த வேண்டிய கூட்டம். எங்கட கை நழுவி போயிட்டு இன்னைக்கு சமூகம் எங்களை வழி நடாத்த கூடிய நிலைமைக்கு நாங்க மாறிட்டோம். அன்பார்ந்த உலமாக்களே, உஸ்தாத்மார்களே, ஒரு ஆலிமை பொறுத்த மட்டும் ஒரு ஆலிமுடைய பணி, ஒரு டிபார்ட்மெண்ட் பேத்து பாருங்க, ஒரு டிபார்ட்மெண்ட்டுடைய பணி அந்த டிபார்ட்மெண்டோட சுருங்கியதா தான் இருக்கும். ஒரு டாக்டர் எடுத்து பாருங்க, அந்த டாக்டர்ட பணி அந்த டாக்டர் கலையில மட்டும்தான் நீப்பாரு. ஒரு இன்ஜினியர் அதுல தான் நீப்பாரு. ஒரு லோயர் அவர் என்ன செய்வாரு, வழக்குக்கு போவாரு, கோர்ட்டுக்கு போவாரு, வக்கீலாக இருந்துட்டு அவர் வந்து ஓரமாயிடுவாரு. ஆனா அன்பார்ந்த உலமாக்களே, விசேஷமாக மஹல்லாக்கள்ல ஈடுபடக்கூடிய எங்கடையும் உங்கடையும் பணி இருக்குதே, ஒன்றல்ல ரெண்டல்ல. ஒரு இமாம் வந்துட்டா விசேஷமாக பள்ளியிலே ஒரு பேசிமாமாக இருப்பார். பள்ளியிலே பேசிமாமா இருக்கவருடைய பிரதான கடமை தொழுக, 5 நேரம் தொழுவிக்கிறது. அதே ஒரு பெரிய பொறுப்பு. அதோட சுருங்குறதல்ல, மாலை நேரமானா பகல் நேரமானா அந்த மஹல்லால இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லா வாலிபர்களுக்கும் எல்லா சிறுவர் சிறுமிகளுக்கும் முஸ்தாதாக மாறுறாரு. மதரசாக்களுக்கு அவங்க போறாங்க. சில உஸ்தாத் நாங்க பார்க்கணும், சில ஹசரத் மார பள்ளியில இருந்து கொண்டு பாட்டை மதரசாக்கு போயிடுறாங்க. ஆலிங்களை உருவாக்கக்கூடிய பேராசிரியராகவும் அவங்க ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. உலமாக்கள் ஆலிங்களை உருவாக்கக்கூடிய பேராசிரியராகவும் இருக்கிறாங்க. நிக்காஹுடைய ஒரு மண்டபம் வந்து விட்டா அந்த நிக்காஹுக்கு அவங்க போகணும். ஜனாசாவுடைய வீடுண்டா ஹசரத் ஜனாசாவுடைய வீட்டுல இருப்பாரு. தூங்கி கொண்டு இருப்பார். யாராவது எழுதி வந்து ஹசரத் எனக்கு இந்த கட்டூர் எழுதித்தாங்க, அவர் காத்திபாக மாறிடுவாரு. கணவன் மனைவிக்கு பெற்றின ஹசரத்தை நாடிவார், அவர் இப்ப என்ன ஹாக்கிமாக மாறுறாரு, காலியாக செயல்படுறாரு. அதையும் தாண்டி கண்ணியத்துக்குரியவர்களே, திடீரென்று வந்து ஹசரத் எனக்கு அதோ ஓதித்தாங்க இதோ ஓதித்தாங்க, ருக்கையாக்கள் வைத்தியராகவும் எங்களை நினைச்சிக்கிறாங்க. உலகத்துல எந்தெந்த துறையெல்லாம் இருக்குதோ அந்த எல்லா துறைகளிலையும் பணியாற்றக்கூடிய ஒரு சமூகம் என்றா, ஒரு கூட்டம் என்றால் உலமாக்களுடைய கூட்டம் தான்.
அன்பார்ந்தவர்களே, இந்த பணிகளை, இந்த பொறுப்புகளை நாங்க சரியாக நிவர்த்தியாக செய்யணும். இதனால தான் பாருங்க, ஒரு பள்ளி ஹஸ்ரத் எடுத்தா, நாளைக்கு முஃப்தி ஷஃபி உஸ்மானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஆலிங்கள்ட சிறப்புல ஒரு கிதாப் ஒன்று எழுதிக்கிறாங்க. எழுதி கொண்டு வார நேரத்துல அவங்க ஒரு இடத்துல எழுதாங்க, இந்த உம்மத், இந்த உலமாக்களுடைய கூட்டம் யாரு தெரியுமா? அவங்க தெளிவாக சொல்றாங்க, அதுல இந்த உம்மத் இந்த உலமாக்கள் என்பது மலாயிமுல் ஃபிர்கா, எல்லாரும் திட்டு வாங்கக்கூடிய, எல்லாராலையும் திட்டு வாங்கக்கூடியவங்க தான் இந்த உலமாக்கள் அவர் இடத்துல சொல்றாரு. ஏனென்றா அன்பார்ந்தவர்களே, பொறுப்புகள் அதிகம். இது சமூக பொறுப்பு. இதையும் தாண்டி செல்றா குடும்ப பொறுப்பு. இது எல்லாத்தையும் முடிஞ்சிட்டு வந்து கொஞ்சம் ரூம்ல சாய போல வீட்டுலின் கோல் வரும். என்ன செய்தீங்க? இப்பதான் நிக்கா கொண்டு போயிட்டு வந்து சாஞ்சன், நீங்க நல்லா திண்டு கொண்டீங்க, நாங்க பசிலிக்கோம். பல பொறுப்புகள். அன்பார்ந்தவர்கள், ஒரு ஆலிம பொறுத்த மட்டும் ரியாக்ஷன் எப்படி இருக்கணும்? 11 மணிக்கு நிக்கால இப்பாரு, நிக்கா பயம் பண்றவர் எப்படி இருக்கணும்? சிரிச்சு கொண்டு சந்தோஷமா தான் நிக்கணும். 12:30க்கு பள்ளியில ஜனாசா பயான், அங்க சிரிச்சு கொண்டு கேளுமா? சிரிச்சு பயம் பண்ணேலுமா? அங்க அவருடைய ரியாக்ஷன் கொஞ்சம் கவலையாக மாறுது, ஜனாசா பத்தி பேசுறாரு. இப்படி கண்ணியத்துக்குரியவர்களே, பல பொறுப்புகள்ல பல விதங்கள்ல நாங்க ஈடுபட்டு கொண்டிருக்கோம். இதனால தான் எங்களுக்கு எல்லாரும் விரல் நீட்டு, எல்லாரும் பள்ளி இமாம்களுக்கு விரல் நீட்டு. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இமாமத் பேஷிமாம் தொழுவிக்கிற லேசிப்பட்ட வேலை அல்ல. 5 பேர் தொழுதா தலாம் கொடுத்ததோட இவருக்கு என்ன அவசரமோ தெரியும், இவ்வளவு அவசரமா தொழுவிக்கிறாரு. இன்னொருத்தன் சொல்லும், எல்லா பாரு இவ்வளவு நேரம் நீட்டிட்டாரு, என்னதான் தொழுவிக்கிறோது இவர், இன்னைக்கு இவருக்கு எங்க ஃபங்க்ஷன் இல்லையா இருக்கும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா நானும் நீங்களும் தொழுவிக்கிறபடி நபியாக என்ன சொன்னாங்க? மன் அம்ம மின்கும் கௌமன் ஃபல்யுஹஃபிஃப். நாங்க அந்த ஹதீஸை தான் அமுல்படுத்துறோம். ஆனா பேசுறவங்க பல மாதிரி பேசுறாங்க. இன்னைக்கு சில ஊர்கள் எடுத்தா, நான் சும்மா சொல்றேன், எல்லா பள்ளிகள்லையும் இருப்பாங்க திண்ணை தோழர்கள், இப்ப குறைஞ்சிட்டு போல. அவங்களுக்கு ஊரில் ஒரு தலைப்பும் இல்லாட்டி, தலைப்பு என்ன தெரியுமா? பள்ளி ஹசரத். ஊர்ல ஒன்றும் இல்லாட்டி கடைசி தலைப்பு பள்ளி ஹசரத். ரூம்ல இல்ல, பள்ளி ஹசரத் பைக்ல போறாரு வாரே. இந்த பிரச்சனைக்கெல்லாம் நாங்க முகம் கொடுக்கிறோம். முகம் கொடுக்கணும், கொடுத்தா தான் ஆலிம். அன்பார்ந்தவர்களே, ஏன் நான் சொல்றேன்டா, நானும் நீங்களும் நபியோட வாரிசு அல்லவா? நபிமாறு எந்த பணியை செஞ்சாங்களோ அந்த பணி தான் எனக்கும் உங்களுக்கும் பொறுப்பு. எந்த நபியும் ஒரு டிபார்ட்மெண்ட், ஒரு அமைப்புல கடமை புரியல. எல்லா உம்மத்துக்குள்ள எல்லா வழிகாட்டலையும் காட்டினவங்க தான் நபிமார்கள். அதனால எல்லார்ட்டையும் முயற்சி, சூனியக்காரன் என்றோணுமா, பைத்தியக்காரன் என்றோணுமா, குடும்பத்தை பிரிக்கிறோம் என்று சொல்லணுமா, அநியாயக்காரன் என்று சொல்லணுமா, சொல்லுவாங்க. அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, எனவே இப்படி பெரியோரு பொறுப்பை சுமந்து கொண்டு தான் இன்றைக்கு நானும் நீங்களும் சமூகத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த சமூக பணியில ஈடுபட்டு இருக்கக்கூடிய எங்களுக்கு உண்மையிலே சகிப்புத்தன்மை தேவை. பெரிய அர்ப்பணிப்போடு ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இவ்வளோ பணிகளை செஞ்சும் சைஃபுல்லா ஹசரத்தும் இருக்கிறார், எச்கோல மிம்பராகவும் இருக்கிறாரு. இது பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. பள்ளி ஹசரத்மார்ட ஹதியாக்களை பேசினா அது பெரிய கேள்விக்குறியா தான் நிற்குது. எண்ணிலடங்காத கடமைகளை செய்தாங்க. சம்பளத்தை கேளுங்க, அந்த ஹசரத்து கொடுக்கிற சம்பளம் சொச்சம். அப்ப இதுலயும் ஒரு முன்னேற்றத்தை ஜம்மியா தான் பள்ளி நிர்வாகங்களுக்கு வழிகாட்டணும். இன்ஷால் அதுக்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது நான் நினைக்கிறேன். எனவே அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு ஆலிமை பொறுத்த மட்டும் பல தொழில்களை ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள் இருந்து கொண்டு செய்யக்கூடிய ஒரு ஆள் தான் ஒரு ஆலிம். எனவே ஏண்டையும் பொறுப்புகள் அதிகம். விசேஷமாக இந்த காலத்துல நாங்க வாலிபர்கள் ஒரு பேசும் பொருளாக ஆக்கி வச்சிருக்கிறோம். இந்த வாலிபர்கள் வயோதிபர்களாக போறவர்கள் எங்கட கண் முன்னுக்கு தான். எங்கட முன்னுக்கே வாலிபர்களா இருக்கக்கூடியவர்கள் தான் வயோதிபர்களாக ஆக போறார்கள். இந்த வாலிபர்கள் எப்படி அணுகி எப்படி இவர்களை வழி நடாத்தணும் என்ற விடயங்கள் எல்லாம் இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு அழகான வழிகாட்டல்கள் காட்டப்படும் என்று நினைக்கிறேன். இந்த அமர்வு அல்லாஹு தாலா பொருந்திக் கொள்ளணும். அன்பார்ந்தவர்களை, திரும்பவும் சொல்கிறேன், நாங்க பெரிய பொறுப்புகளை சுமந்தவங்க, பெரிய ஒரு அமானிதத்தை சுமந்தவங்க.
எனக்கும் உங்களுக்கும் உலகம் போற போக்குல போகலாம். ஒரு பஸ் ஒன்று போகுது, எல்லாரும் டிப் கொண்டு போறாங்க. அதில் 60-70 பேரும் போறாங்க. இந்த 60-70 பேரும் ஆடலோட பாடலோட ஜோகியோட போறாங்க. இடத்துக்காக வேண்டி டிரைவர் பார்க்கறா, நான் மட்டும் ஓட்டி கொண்டு போகணும்டா, நானும் சேர்ந்து இவனோட ஜோகி போடம் ஆட்டம் போடம்னு சொல்லி டிரைவர் அங்கே போயிட்டு ஆடினா எப்படி இருக்கும்? அல்லது எல்லாரும் தூங்குறாங்க, திரும்பி பார்க்கறா, எல்லாரும் தூக்கண்டா, நான் மட்டும் முழிச்சு கொண்டு போயிட்டு அர்த்தமேக்கா, நானும் கண்ணை பொத்தினா. அப்படியாப்பட்ட ஒரு பொறுப்பு தான் என்னுடைய பொறுப்பு. ஆடுறவங்களோட சேர்ந்து ஆடுறதல்ல, தூங்குறவங்களோட சேர்ந்து தூங்குறதல்ல, தூங்குறவங்களை எழுப்போடும், ஆடுறவங்களை அன்பார்ந்தவர்களை அழகாக திருத்தி அவங்களை வழிபடுத்த வேண்டிய ஒரு பொறுப்பெல்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறான். ஒவ்வொரு மஹல்லாக்கள் இருக்கக்கூடிய நாங்கத்தான் இதை வழி நடத்தணும். ஏண்ட மஹல்லாண்டு வந்துட்டா 50 ஊடா 100 ஊடா 200 ஊடா, அந்த 200 ஊடு மேண்டத்தான். ஹசரத்தொண்ட செல்லிட்டா அந்த 200 வீட்டுடைய வாசலும் அந்த வாரத்தை தட்டிப்படணும். இப்படியாப்பட்ட ஆழ்மை மிக்கவர்களாக அன்பார்ந்தவர்களே, நல்ல முறையில் எங்களோட மஹல்லாக்கள் வழி நடத்தக்கூடியவர்களாக நாங்கள் ஆகணும். அப்படியாப்பட்ட உலமாக்களாக அல்லாஹ்தாலா எங்களை மாற்றணும் என்று வேண்டிக் கொண்டவனாக கடைசியாகவும் இந்த அவைக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவர்களையும் வரவேற்றவனாக மீண்டும் நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.